ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி பள்ளிக்கல்வித்துறையை பற்றி சம்மந்தமான செய்திகளை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னங்க செய்தி இருக்கு இன்றைக்கி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் என்ன மாற்றங்கள் அடுத்து நிகழப்போகிறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா, நியமன தேர்வு எப்போ சார் வைக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க. நியமன தேர்வை தள்ளுபடி செஞ்சுருவாங்களா, இல்லை இந்த டெட் பேப்பர் 2வை மறுபரிசீலனை பண்ணுவாங்களா, இல்லை டெட் பேப்பர் 2வை மறுபடியும் எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே நமக்கு யூடியூப் சேனல் வழியே கேள்விகள் மூலமாக கமெண்ட் மூலமாக வந்ததுங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா, நியமன தேர்வு மே மாதம் நடைபெறும். இதுதாங்க இதோட முற்றுப்புள்ளினே சொல்லலாங்க. மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு 100% நடக்கும் அப்படின்ற அரசாங்க சைடு இருந்து வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் நமக்கு வந்துடுச்சுங்க. ஏன் நமக்குன்னே உங்களுக்கு கூட வந்திருக்குன்னு தாங்க நாங்கள் நம்புகிறோம். நம்ம உதவி மையத்தின் மூலமாக இது தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நியமன தேர்வு மே மாதம் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனஸ் மதிப்பெண் பற்றி எந்த ஒரு செய்தியும் இதுவரை வந்து வெளி வரவில்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா, போனஸ் மதிப்பெண் வழங்க கோரி பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களே செஞ்சுட்டு வருதுங்க. தேர்வர்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்டு வராங்க, ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் ஒரு பக்கங்கள் செஞ்சுட்டு வராங்க. பட் இந்த நியமன தேர்வு 100% நடக்கும்னு அரசாங்க சைடுன்னு வந்துடுச்சுங்க. பட் அனைவருமே போராட்டங்கள் எல்லார் கைகளும் சேர்ந்தால் எப்படி அது அந்த தேர்வு நடக்கும் அப்படின்ற நிலையில் இருக்குன்னு தாங்க சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்களும் இதில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட தமிழக தலைவர் வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 149 அதாவது 149 ஜியோ அரசாணையை திரும்ப பெற வேண்டும் அரசு என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, முதலில் குரல் கொடுத்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரும் சொல்லியிருக்காருங்க. இந்த இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும், நியமன தேர்வு தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைபெறவில்லை என்றால் பள்ளிக்கல்வித்துறை ஒரு மோசமான நிலையில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு தான் பொருள்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கம் எதையுமே பொருட்படுத்தாமல் மே மாதம் 100% நியமன தேர்வு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வுக்கு வந்து பாஸ் பண்ண செஞ்சவங்க எல்லாருமே ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.